தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நடைபெற இருக்கின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க, மாநில உரிமைகளை நிலைநாட்ட, தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சியை, தமிழ்நாட்டு மக்களுக்கான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆட்சி மாநிலத்தில் அமைய வேண்டும். அதற்காக நாம் யாருக்கு நம்முடைய வாக்கினை செலுத்த வேண்டும் என்கின்ற தெளிவை நாம் பெற வேண்டும். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வரலாறு காணாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி என்பது 11.19% உயர்ந்து இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தலைநிமிர்ந்த தமிழ்நாடு பலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட மீண்டும் ஒரு வாய்ப்பினை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பினை வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமான மாநிலமாக, இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக, இந்தியாவின் முதலமைச்சர்களில் முதன்மையான முதலமைச்சராக, நம்பர் 1 முதலமைச்சராக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். குறிப்பாக மீண்டும் அவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. அதுதான் சரியான பாதையாக இருக்கும் என்பதை உணர்ந்து, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மதவாத பாசிச பாஜகவினுடைய ஆட்சி தமிழையும், தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டு மக்களையும் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. ஓரவஞ்சனையோடு தமிழ்நாடை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜகவினுடைய அரசு தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கிறது. அதற்கு அடிமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே துணை போகின்றது அதிமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள். இதற்கெல்லாம் நாம் சரியான ஒரு பாடத்தினை புகட்டிட வேண்டும். நமக்கான உரிமைகள் என்ன, நாம் பலம் பெற வேண்டும், நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உணர்த்திட வேண்டிய தருணத்தில் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும். மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், முதல்வரின் முகவரி, தோயி மகளிர் விடுதி, இப்படி எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கியிருக்கிறார். கல்வி, சுகாதாரம், இந்த இரண்டும் திராவிட மாடல் அரசினுடைய 2 கண்களாக அவர் பார்த்து கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் மீண்டும் இந்த ஆட்சி தொடங்கினால் ஒரு குடும்பத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நேரடியான சேமிப்பு என்பது இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் 8000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாய், ஆண்டுக்கு 24,000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் 1500 ரூபாய், ஆண்டுக்கு 18,000 ரூபாய், புதுமை பெண் திட்டம் மாதம் 1500 ரூபாய், ஆண்டுக்கு 18,000 ரூபாய், நான் முதல்வன் 9,000 ரூபாய், விடியல் பேருந்து பயணம் 10,656, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 30,000 ரூபாய், மொத்தமாக 1,41,656 ரூபாய் நேரடியாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வங்கி கணக்கில் சேமிக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தினை 2.0 ஆட்சி தொடர்ந்தால் இது மக்களுக்கு பயனுள்ளதாக, ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து விதமான சலுகையும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி செய்து தருகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். தலைவரது கரத்தை வலுப்படுத்துவோம்.
வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.